வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள். எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள். அப்படி பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே. வாழ்க்கை குறுகியது, வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை, அதை ரசியுங்கள். அன்பு மக்களையும் நமக்கு உண்மையா இருக்கிறவங்க கிட்ட காட்டினால் மட்டும் போதும். எல்லார்கிட்டையும் காட்டி நம் மதிப்பை நாமவே இறக்கிக்க கூடாது. பாசம் வையுங்கள், தவறு இல்லை. ஆனால் பைத்தியமாகி விடாதீர்கள். ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள். அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும். உங்களை பிடிச்சவங்களுக்கு எப்படியும் உங்களை பிடிக்கத்தான் போகுது. உங்களை பிடிக்காதவர்களுக்கு நீங்க என்னதான் கீழே இறங்கி உங்களை நிரூபிச்சாலும் பிடிக்காமல் தான் இருக்க போகுது. உங்களை புரிஞ்சுக்கணும்னு என்று நினைப்பவர்கள் நீங்க எப்படி இருக்கீங்க என்கிறத வச்சு நீங்க எப்படியானவர்கள் என்பதை புரிஞ்சுக்குவாங்க. ஆனா உங்களை புரிஞ்சுக்கவே கூடாது என்று நினைப்பவர்களுக்கு நீங்க போய் என்னதான் உங்களை பத்தி எடுத்து சொன்னாலும் புரிய வைக்க முயற்சி செய்தாலும் அவங்க புரிய போறதே இல்லை. அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையே. நமது வாழ்க்கையில் உறவுகள் முக்கியம்தான், மனிதர்கள் முக்கியம்தான். அவங்க கிட்ட ஒரு தரமோ 2 தரமோ அந்த உறவு முடிஞ்சிடக் கூடாது என்பதற்காக நாம் புரிய வைக்க முயற்சி செய்யலாம். அது தப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடவையும் உங்களை நிரூபிக்க நீங்க முயற்சி செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உங்க வாழ்க்கை மேல வெறுப்பு வந்துடும். அந்த உறவு மேலையும் நிச்சயம் வெறுப்பு வந்துடும். என்னடா இவ்வளவு சொல்லியும் புரிஞ்சிக்கவே இல்லையே என்று. எனவே இந்த தப்பை இனிமே பண்ணாதீங்க. நீங்களா இருக்க பழகுங்க. நீ இல்லாமல் வாழ பழகியவர்களிடத்தில் போய் உன்னை பற்றி ஞாபகப்படுத்த நினைக்கிறாயே, அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள். ஒரு சிலருக்கு நாம் எல்லாம் நாயப்புலத்தான். எவரும் இல்லை என்றால் தூக்கி வைத்து கொஞ்சுவார்கள். அவர்களுக்கு தேவையானவர் வந்தவுடன் ஓரம் கட்டி வைத்து விடுவார்கள். வலுக்கட்டாயமாக யாரையும் பிடித்து வைத்து விடாதீர்கள். விலகுபவர்களை விட்டு விடுங்கள். உங்களுக்கான உறவுகள் உங்களை தேடி வரும். சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே மேல். இனிமேலாவது அவதானமாக நடந்து கொள்ளுங்கள். எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவராக தெரியும் நான் தான் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்கள் ஆகிவிடுகின்றோம். எவ்வளவு அன்போடு அணைத்தாலும் கத்திக்கு வெட்டதான் தெரியும். அது போலத்தான் சில உறவுகளும் எவ்வளவு அன்பாக நாம் இருந்தாலும் காயப்படுத்தி விடுவார்கள். 2 நாள் பழகினாலே நம் மனதை புரிந்துக்கிறவங்களும் இருக்காங்க. வருஷங்கணக்கா பழகியும் நம்மை புரிஞ்சிக்காதவங்களும் இருக்காங்க. விட்டு கொடுங்க. உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டு விடுங்க. உறவுகள் முக்கியமிடுவதுதான். அதைவிட தன்மானம் முதன்மையானது. உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே, வாழ்ந்து காட்டு. அவர்கள் உன்னை தேடும் வரும் அளவிற்கு. தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு. அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறு இல்லை. நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறு இல்லை. சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதுதான் இன்றைய உறவுகள். தேவையற்ற உறவுகளிடம் நீ காட்டும் அன்பையும் உபசரிப்பையும் உன் அன்பிற்காக ஏங்கும் உறவுகளிடத்தில் காட்டிப்பார். உன் வாழ்வின் அன்பின் உருவத்தினை உணர்வாய். வாழ்வையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குத்தான் இருக்கும். ஏனென்றால் அப்படியானவர்களோடு சேர்ந்து வாழும்போது மனதில் முன்பிருந்த அதே அழுக்கு மீண்டும் மீண்டும் வெளிவரத்தான் செய்யும். நலம் விசாரிக்கவே யோசிக்கும் நன்றி கெட்ட உறவுகள் நம்மை பற்றி புரளி பேசும்போது யோசிப்பதே இல்லை. நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என நினைப்பது முட்டாள்தனம். அவருக்கு நாம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை. ஆகவே யாரும் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். விட்டுக்கொடு. உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டு விலகிவிடு. உறவுகள் முக்கியம்தான். ஆனால் அதைவிட முக்கியம் உன் தன்மானம் என்பதை புரிந்து கொள். சில உறவுகளிடத்தில் யோசித்து பேச வேண்டியிருக்கும். சில உறவுகளிடத்தில் பேசவே யோசிக்க வேண்டியிருக்கும்.
உறவுகளிடத்தில் அவதானமாக இருங்கள். உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளிக்காதே. எல்லோரிடமும் சிரித்து பேசலாம், ஆனால் மனதுக்கு பிடித்த ஒருவரிடம்தான் அழுது பேச முடியும். அதுதான் உண்மையான உறவு. உன் அன்பு யாருக்கு பலமோ, உன் வார்த்தை யாருக்கு தேவையோ, உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வர வைக்குமோ, உன் பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ, உன் நினைவு யாருக்கு பொக்கிஷமோ, அவரே உன் உண்மையான உறவு என்பதை புரிந்து கொள். தேவை, தேடல், பொய்யான உறவுகள், நேரத்திற்கு ஏற்றாற்போல் பேசும் பேச்சு, போலியான அன்பு, தனக்கு தேவையான கிடைத்தால் போதும். இதுவே இன்றைய உலகம். எல்லோரும் அழகாக நடிக்கிறார்கள், நமக்கு தான் தெரிவதே இல்லை. வேஷம் களையும் வரை நடந்தது அனைத்தும் நாடகம்தான் என்று. பொய்யான உலகத்தில் பொய்யான அன்பிற்கே மதிப்பு அதிகம். உண்மையான அன்பிற்கு மதிப்பு பொய்யாகத்தான் இருக்கும். சோகம் என்பது கண்ணீரில் மட்டும் மறைந்து இருக்காது, வாய் விட்டு சிரிக்கும் பலரின் பொய்யான சிரிப்பிலும் மறைந்திருக்கும். மறைத்து பேசுபவன் நல்லவனாகவும், மனதில் பேர்த்திப்பதை பேசுபவன் கெட்டவனாகவும் சித்தரிக்கப்படுகின்றான். மறைத்து பேசுபவன் நல்லவனாகவும், மனதில் பட்டதை பேசுபவன் கெட்டவனாகவும் சித்தரிக்கப்படுகின்றனர். இந்த உலகத்தில் நீ 1000 நல்லது செய்தாலும் நீதான் என்று சொல்வதற்கு யாரும் வரமாட்டார்கள். ஆனால் நீ ஒரு தவறை செய்து பார், 1000 பேர் அலையா விருந்தினராய் வந்து விடுவார்கள். எந்த இடத்தில் நம்பிக்கை குறுகிறதோ அதே இடத்தை விட்டு வெளியே வந்து விட வேண்டும். இல்லை என்றால் அவமானம் மட்டுமே மிஞ்சும். தேடி சென்று மிஞ்சிய அவமானம் அனைத்தையும் சேர்த்து இனி யாரையும் தேடி செல்லாதபடி உனக்கு நீயே வேலையை அமைத்துக்கொள். உண்ண உணவில்லாமல் இருப்பதை விட யாராலும் தேடப்படாத, விரும்பப்படாத, கவனிக்கப்படாத, மறக்கப்பட்ட ஒரு நபராக இருப்பதே மிகப்பெரிய வறுமையாகும். ஒருவருக்கு நம்மை இப்போது எல்லாம் பிடிக்கவில்லை என்றால் பெரும்பாலும் நம்மிடம் அவருக்கான தேவைகள் முடிந்து விட்டதாகவும் இருக்கலாம். பிறருக்கு தேவைப்படும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் தான் அவர்கள் தேவைகள் முடிந்தவுடன் கெட்டவர்கள் ஆகிவிடுகின்றோம். மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு கூட்டமே உன்னோடு இருக்கும். ஆனால் கடினமான நேரத்தில் உண்மையான உறவு மட்டுமே உனக்கு குரல் கொடுக்கும். அந்த உறவை எப்பொழுதும் உதாசீனம் செய்து விடாதே. பின்னால் பேசும் நபர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, காதில் வாங்காமல் அடுத்த அடி எடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. காலம் உனக்காக பல கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு காத்திருக்கிறது. நீங்கள் விழுந்தாலும், மற்றவர்கள் உங்களை வீழ்த்தினாலும் உடனே எழுந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உங்களை மிதித்து புதைத்து விடுவார்கள். நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனைதான். ஏனென்றால் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது, நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. மற்றவர்களை நீ குறை கூறுவதற்கு முன் கண்ணாடியை பார். நீ நல்லவனா இல்லை கெட்டவனா? ஆனால் அதுக்கு முக்கியம் இல்லை. உன்னை நம்பும் உறவுகளுக்கு உண்மையாக இரு, அதுவே முக்கியம். யாருக்காகவும் காத்திருக்காதே. நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்க போவது இல்லை. சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்மிடையே பல பதில்கள் இருந்தாலும் புரியாத மனிதர்கள் முன் மௌனத்தையே தேர்வு செய்வதுதான். தேவை என்றால் வரும் உறவுகளையும், தேவையில்லாமல் இருந்தால் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். நிம்மதி உங்களை தேடி வரும். கெட்ட எண்ணம் கொண்ட மனிதனுக்கு காலம் வரும்போது உங்களை போன்ற நல்ல உள்ளம் கொண்ட மனிதனுக்கு காலம் வராமலா போய்விடும். காத்திருங்கள், காலமும் கனியும். தாய்க்கு பின் தாரம் ஒருபோதும் பெண்ணிற்கு துணை தேவைப்படுவது இல்லை. ஆணிற்கு தான் இறப்பு வரை பெண்ணின் துணை தேவைப்படுகிறது. பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. வாழ்க்கை வளமாகும். பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்து ஏமாந்தவர்களை விட அன்பை சரியான இடத்தில் காட்டாமல் ஏமாந்த மனிதர்களே அதிகம். தனிமையில் இருப்பவர்களை பைத்தியம் என்று சொன்ன உலகம் இன்று தனிமையில் இருப்பதே வைத்தியம் என்கிறது. நம்பிக்கை துரோகம் என்பது நம்பாத ஒருவரிடத்திலும் இருந்து கிடைப்பதே இல்லை. நீ அதிகம் நம்பிய மனிதர்களிடம் மட்டுமே கிடைக்கிறது. யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். இந்த மாய வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை. அதில் ஆளுக்கு ஒரு வேடம். சிலர் நல்லவர்களாக, சிலர் நல்லவர்கள் போல. யார் உண்மையான உறவு என்று அறிய வேண்டுமா?
பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் பழகிப்பார். அப்பொழுது தெரியும் யார் உண்மையான உறவு என்று. அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் கூட அது அனாதையாகத்தான் இருக்கும். வாழ்வு வலிக்காதவரை மரணத்தை பற்றி மனிதன் நினைப்பதே இல்லை. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது இதைத்தான். வெறுக்கும் நபர்களை தேடாதே, விரும்பும் நபர்களை வெறுக்காதே. கல்மனம் படைத்தவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை. ஏதோ ஒரு மனதால் கல்லாக்கப்பட்டவர்களே இருக்கின்றார்கள். உண்மையாக இருக்கும் எந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இவர்களிடத்தில் திமிரும் தன்மானமும் சற்று அதிகமாகவே இருக்கும். பாசம் வையுங்கள், அதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் பைத்தியமாகி விடாதீர்கள். ஏனென்றால் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். நம்முடைய மௌனம் எப்பொழுது நம் நேசித்த நபரை பாதிக்கவில்லையோ அப்போது புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உங்களை விட மிக முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள் என்று. எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறு எதுவும் இல்லை. ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு. ஏதோ ஒன்றை அடைவது மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும். உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறும் அவர்கள் உன்னை பற்றியும் பிறரிடம் குறை கூறுவார்கள். அந்த குணம் கொண்ட மனிதரிடம் எச்சரிக்கையாக இரு. விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒரு முறை இடம் கிடைப்பது இல்லை. வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டுவிட போவதும் இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம். ஏழைகள் பணத்தை மட்டும் சிக்கனமாக பயன்படுத்தவில்லை, ஆசைகளையும் தான் சிக்கனமாக பயன்படுத்துகிறார்கள். மற்ற நபர்களுக்கு உதவாத நீ நல்லவனாக இருந்தோம் பயனேதும் இல்லை. நமக்கு முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று அல்லவா? பணமும் நாம் நினைத்த இடத்தில் முடிவது இல்லை. வளைத்தவிரி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையில் பல பாடங்களை நமக்கு கற்றுத்தருகின்றது. உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையாவது பலருக்கு கனவாக இருக்கிறது. போதும் என்று மனதோடு மகிழ்ச்சியாக வாழுங்கள். அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. போதும் என்ற மனநிலையே மனநிறைவை தரும். எத்தனை முறை திரும்பி திரும்பி பார்த்தாலும் திரும்ப செல்ல முடியாத ஒரே பாதை வாழ்க்கை பாதை. பணம் தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள், பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடி ஆகாது என்று. மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடராகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருங்கள். ஒருவருக்கு குப்பையாக தெரியும் நீ அடுத்தவருக்கு பொக்கிஷமாய் திருவாய். அது நீ இருக்கும் இடத்தை பொறுத்தது. உன் நண்பர்களை பற்றி நல்லதையே பேசு, விரோதியை பற்றி ஒன்றும் பேசாதே. எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பேன் என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது. உன் முதுகில் குத்தும் நண்பனை விட உன் முதுகில் அறையும் எதிரியே பெறுவது சிறந்தது. தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு, ஆனால் யாரையும் நம்பி தோற்று விடாதே. இருப்பவன் கொடுத்து வாழ வேண்டுமே தவிர இல்லாதவனை கெடுத்து வாழக்கூடாது. தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் தேவை முடிந்தவுடன் ஓரமாகத்தான் நிறுத்தி வைப்பார்கள். இதே போலத்தான் சில உறவுகளிடம் புரிந்து செயல்படு. கோபத்தில் எடுத்தெறிந்து பேசுவது சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு. ஏனென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது. கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. மற்றவர்கள் உன்னை குறை கூறுவதை நகைச்சுவையாக பார்க்க பழகு. சிலர் விலகும் போது அவரை கட்டாயப்படுத்திய அன்பை காட்டச் சொன்னால் அங்கு நாம் பிச்சைக்காரராகவும் அவர் பிச்சை போடுபவராகவும் மாறிவிடுகிறார். வாழ்வில் எந்த சூழலிலும் பிறரின் அன்பை பிச்சை எடுக்காதீர்கள். எப்பொழுதும் விழிப்புடன் இருங்கள். உன் பின்னால் இருக்கும் எல்லோரும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே. அதில் எத்தனை பேர் உன்னை முதுகில் குத்த போகின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. வாழ்வில் சிலவற்றை நீங்கள் அடைய விரும்பினால் தகுதியற்றவர்களின் விமர்சனங்களுக்கு பதில் அளிப்பதை தவிர்த்து விடுங்கள். கேட்பவை எல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்காது. கிடைப்பதை எல்லாம் நிலைத்து விட்டால் கேட்பதற்கு எதுவுமே இருக்காது. ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து உங்கள் நிம்மதியை இழக்காதீர்கள். அனைவரும்
அனைவரும் வாழ்விலும் இரண்டாவது வாய்ப்பை இயற்கை தந்துள்ளது. நேற்று செய்த தவறை இன்று திருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை வசமாகும். வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்பு உண்டு. வீழ்வதெல்லாம் வீழ்ச்சி அல்ல, நீ ஒரு விருட்சகமாய் வளர்வதற்கான நிகழ்ச்சி. விழுந்தால் ஒரு விதையாய் விழு. மனிதன் தனது தோல்விக்கும் இயலாமைக்கும் வைத்துக் கொண்ட வேறொரு பெயர்தான் விதி. விதியினை மாற்றும் விடியல் செய். உன் வெற்றியால் அது உறுதி செய். ஆசைப்படுவதற்கும் எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை, ஆனால் அதை அடைவதற்கு அனைத்து தகுதிகளும் தேவை. உன் தகுதியை உயர்த்திக்கொள். உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதையும் கடந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உன்னிடம் தைரியம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. ஆடம்பரமாக விரும்புவது தவறு இல்லை, ஆனால் ஆரம்பத்தை மறப்பதுதான் தவறு. கடந்த கால நினைவுகள் கவலைகளை மட்டுமே தரும். எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும். இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும்.